வெல்கம் டு ஃபியூச்சரிஸ்ட் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம PGTRB இங்கிலீஷ்ல இருந்து ஒரு ஆத்தரை பத்தின இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த ஆத்தரோட நேம் என்னன்னா சர் பிலிப் சிட்னி. அண்ட் இவர் எந்த பீரியட்ல பிறந்திருக்காரு அப்படின்னா 30th நவம்பர் 1554ல பென்ஸ்ட்ரட் பிளேஸ் அண்ட் கென்ட் இங்கிலாந்துல, அதாவது இங்கிலாந்துல இருக்கக்கூடிய கென்ட் அப்படின்ற பிளேஸ்ல பென்ஸ்ட்ரட் பிளேஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இவர் வந்து பிறந்திருக்காரு. அண்ட் இவர் எப்ப இறந்திருக்காரு அப்படின்னா 17th அக்டோபர் 1586ல ஜெட்ஃபன் அப்படின்ற நெதர்லாந்துல இருக்கக்கூடிய ஜெட்ஃபன் அப்படின்ற பிளேஸ்ல தான் இவர் வந்து இறந்திருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் இவர் எங்க பரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓல்டு செயின்ட் பால்ஸ் கேத்தட்ரல் லண்டன்ல இவர் வந்து பரி பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்த பீரியடை சேர்ந்த ரைட்டர் அப்படின்னா எலிசபெதன் பீரியட். அண்ட் நெக்ஸ்ட் இவரோட எஜுகேஷன் இவர் எந்த இடத்துல படிச்சிருக்காரு அப்படின்னா ஷ்ரூஸ்பெரி ஸ்கூல் அண்ட் கிரைஸ்ட் சர்ச் ஆக்ஸ்போர்ட்ல இவர் வந்து தன்னோட எஜுகேஷனை படிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் இவரோட பேரண்ட்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சர் ஹென்ரி சிட்னி அண்ட் அவங்களோட மதர் வந்து பாத்தீங்கன்னா லேடி மேரி டட்லே. இவங்க வந்து ஷி வாஸ் அ டாட்டர் ஆஃப் ஜான் டட்லி. அதாவது ஜான் டட்லி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டியூக் ஆஃப் நார்தம்பர்லாண்ட். நார்தம்பர்லாண்ட் அப்படின்றது ஒரு பிளேஸோட நேம். ஸோ அந்த நார்தம்பர்லாண்டோடைய ஃபர்ஸ்ட் டியூக் தான் ஜான் டட்லி. அவங்களுடைய மதர், அவங்களுடைய டாட்டர் தான் யாருன்னா லேடி மேரி டட்லி அப்படின்றவங்க. ஸோ ஜென்ரலா ஒரு ரைட்டரை பத்தி நம்ம படிக்கும் போது அவர் எங்க பிறந்தாரு, இறந்தாரு, எந்த இடத்துல பரி பண்ணியிருக்காங்க, அவங்களோட எஜுகேஷன்ஸ் என்ன, அவங்களோட ஒர்க்ஸ் என்ன, அதெல்லாத்த பத்தியுமே நம்ம தெரிஞ்சுக்குவோம். இன்கேஸ் அந்த ரைட்டருடைய ரிலேட்டிவ்ஸோ அல்லது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது அவங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு லிட்ரரியில ஏதாச்சும் ஒரு விஷயங்களை வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க, கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள பத்தியும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில நம்மளுடைய சர் பிலிப் சிட்னியோட சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா மேரி அப்படின்றவங்க. அண்ட் இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டர் அண்ட் டிரான்ஸ்லேட்டர், லிட்ரரி பேட்ரன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்களுடைய ஒர்க் வந்து, அதாவது ஆர்காடியா அப்படின்றது சர் பிலிப் சிட்னி எழுதின ஒரு ஒர்க் தான். அந்த ஒர்க்கை இவங்க ரீஒர்க் பண்ணி எடிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா ஆர்காடியால வந்து பாத்தீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்கும். அதுல ஒண்ணு வந்து பிலிப் சிட்னி பண்ணியிருப்பாரு, இன்னொன்னு அவங்களோட சிஸ்டர். அண்ட் நெக்ஸ்ட் பிலிப் சிட்னியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா he was a famous English poet. ஸோ poetry அப்படின்னாலே இவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். he was a poet of lover அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இவர் வந்து கோட்டீரியாவும் இருந்திருக்காரு அண்ட் ஸ்காலர் அண்ட் சோல்ஜர் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் மட்டும் இல்லாம ஸ்பெசிபிக் திங் இவரை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா சோல்ஜர். ஸோ எந்த மிலிட்டரி ஃபீல்ட்ல இவர் வந்து இருந்திருக்காரு அப்படின்னா he was joined சர் ஜான் நோரிஸ். சர் ஜான் நோரிஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சோல்ஜர். ஸோ அவரோட இதுல வந்து இவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. எந்த பேட்டில் அப்படின்னா பேட்டில் ஆஃப் ஜெட்ஃபன். ஸோ பேட்டில் ஆஃப் ஜெட்ஃபன் அப்படின்றது ஆல்ரெடி அந்த பிளேஸ்ல தான் இவர் இறந்திருப்பாரு இல்லைங்களா. ஸோ பேட்டில் ஆஃப் ஜெட்ஃபன்ல இவர் வந்து ஜாயின் பண்றாரு. இந்த ஜெட்ஃபன் அப்படின்றது எந்த கண்ட்ரிக்கு எகெயின்ஸ்டான ஒரு பேட்டில் அப்படின்னா ஸ்பானிஷ் கண்ட்ரி. அண்ட் ஸோ அப்படி அவர் பேட்டில்ல ஜாயின் பண்ணி இருக்கும் போது தான் அவரோட தைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ அட் த ஏஜ் ஆஃப் 31st இவர் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடுவாரு. And next 1572 he was traveled to France and met prominent European intellectuals and politicians while returning to England, met with Penelope de Vertex. So Penelope de Vertex அப்படின்றது ஒரு famous women. So அவங்கள வந்து அப்பதான் மீட் பண்றாரு. எப்பனா பிரான்ஸ்க்கு போய் இவர் டிராவல் பண்ணி போறாரு. ஸோ அங்க போயிட்டு யூரோப்பியன் இன்டெலெக்சுவல் பர்சன்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் இவங்களை எல்லாத்தையுமே பார்த்து அவங்க மூலமா நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் இருக்கு கிடைக்குது. ஸோ ரிட்டர்ன் வரும்போது தான் இங்கிலாந்துல இவர் வந்து பெனிலோப்பை மீட் பண்றாரு. ஸோ பெனிலோப் அப்படின்றது யாருன்னா சிட்னியோடைய லவர். அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃப் ஆஃப் ராபர்ட் ரிச். ராபர்ட் ரிச் அப்படின்ற ஒரு பர்சனுடைய ஒய்ஃப் தான் இந்த பெனிலோப். ராபர்ட் ரிச் அப்படின்றவர் யாருன்னா ஃபர்ஸ்ட் ஏர்ல் ஆஃப் வார்விக். வார்விக் அப்படின்ற ஒரு பிளேஸ் உடைய ஏர்லாவும் இவங்க வந்து இருந்திருக்காங்க. யாருன்னா ராபர்ட் ரிச் அப்படின்றவங்க. நெக்ஸ்ட் இவருடைய ஒர்க்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். த லேடி ஆஃப் மே அப்படின்றது இவருடைய ஒர்க். அண்ட் இந்த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் அ ஒன் ஆக்ட் பிளே. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆக்ட் பிளேவா நமக்கு வந்து இவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் இது என்ன ஜானர்ல எழுதியிருக்காருன்னா மாஸ்க் அப்படின்றதுல. So it was written and performed for. So இந்த லேடி ஆஃப் மே அப்படின்றது யாருக்காக எழுதப்பட்ட ஒரு ஒர்க், யாருக்காக பெர்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவீன் எலிசபெத் அப்படின்ற த கிரேட் குவீன். ஸோ எந்த பீரியட் ஆஃப் டைம்னா 1578 ஆர் 1579. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல குவீன் எலிசபெத்காக தான் இந்த ஒர்க்கை வந்து பிலிப் சிட்னியே எழுதியிருப்பாரு. ஸோ இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த லேடி யாரு அப்படின்னா குவீன் எலிசபெத். நெக்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ரோபில் அண்ட் ஸ்டெல்லா. ஸோ ஆஸ்ட்ரோபில் அண்ட் ஸ்டெல்லா அப்படின்றது இட்ஸ் அ ஃபேமஸ் ஒர்க் ஆஃப் பிலிப் சிட்னி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கம்போஸ் பண்ணியிருக்காருன்னா 1580s அந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இட் வாஸ் எடிட்டட் ஃபர்ஸ்ட் எடிட் எப்ப பண்ணியிருக்காரு அண்ட் பிரிண்ட் எப்ப பண்ணியிருக்காருன்னா 1591. ஸோ கம்போஸ் பண்ணது ஒரு பீரியட் ஆஃப் டைம், ரிட்டர்ன் பண்ணி அதை எடிட் பண்ணி பிரிண்ட் பண்ணப்பட்டது ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஸோ இது எல்லாமே we shall have to concentrate. And next it's written in English sonnet sequence. So sonnet sequence நிறைய எழுதியிருக்காரு. ஸோ நிறைய சானட்ஸா இப்போ இது வந்து இதுல கம்போஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ அந்த வகையில ஆஸ்ட்ரோபில் அண்ட் ஸ்டெல்லால எத்தனை சானட்ஸ் வந்து இருக்கு அப்படின்றது இட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
ஸோ 108 sonnets வந்து பாத்தீங்கன்னா இதுல ரிட்டன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இட் இன்க்ளூட்ஸ் த 11 songs வந்து இதுல ரிட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒர்க்கே ஆக்சுவலா அவர் யாரை நினைச்சு எழுதியிருப்பாரு அப்படின்னா ராபர்ட் ரிச்சோட ஒய்ஃப் ஆன பெனிலோப் அப்படின்ற தன்னோட லவ்வரை நினைச்சுதான் இந்த ஒர்க்கே வந்து எழுதியிருப்பாரு. ஆஸ்ட்ரோஃபில் இந்த வேர்டு இருக்கு இல்லைங்களா, இந்த ஆஸ்ட்ரோஃபில் அப்படின்றது இட்ஸ் லைக் அ கிரீக் வேர்ட். ஸோ கிரீக் வேர்ட்ல இருந்து டெரைவ் ஆகி வந்ததான் இந்த ஆஸ்ட்ரோஃபில். இதுல ஆஸ்டர் அப்படின்றது ஸ்டார் அண்ட் ஃபில் அப்படின்றது லவர். ஸோ ஸ்டார் லவர் அப்படின்றது தான் ஆஸ்ட்ரோஃபில். ஸோ இந்த இடத்துல ஸ்டார் லவர் அதாவது ஆஸ்ட்ரோஃபில் அப்படின்றது யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா பிலிப் சிட்னி அப்படின்ற இந்த பொயட்டோட நேமை தான் ரெஃபர் பண்ணுது. அண்ட் தென் ஸ்டெல்லா அப்படின்றது இட்ஸ் a Latin word அண்ட் இதுக்கான மீனிங் என்னன்னா ஸ்டார். ஸோ ஸ்டார்னு இந்த இடத்துல நம்ம யாரை சொல்றோம் அப்படின்னா பெனிலோப் அதாவது அவருடைய பிலிப் சிட்னியோடைய லவர். And it was a model of Italian Petrarch and adapt a rhyme scheme of Petrarch. So Petrarch உடைய rhyming scheme அவருடைய மாடல்ல தான் இந்த sonnet sequence வந்து இவர் வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்காடியா. ஆர்காடியா அப்படின்றதுக்கான இன்னொரு நேம் என்னன்னா கவுண்டஸ் ஆஃப் பெம்ப்ரோக்ஸ் ஆர்காடியா. ஸோ இந்த ஒர்க் ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஸ்லைட்லயே பார்த்திருந்தோம் இல்லைங்களா. ஸோ அவங்களோட சிஸ்டர் மேரி தான் இதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்திருந்தாங்க. Sidney's most ambitious work அப்படின்னே இந்த ஆர்காடியா வந்து சொல்லலாம். அண்ட் இட்ஸ் லைக் அன் ரொமான்ஸ் கம்பைன்ஸ் பாஸ்டோரல் எலிமெண்ட்ஸ். ஸோ பாஸ்டோரல் எலிமெண்ட்ஸ்ல வந்து இதை கம்போஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. பாஸ்டோரல் அப்படின்னா அதுக்கான மீனிங் இந்த வில்லேஜ் சைட் ரூரல் சைட் செட்டிங்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இந்த ஆர்காடியா அப்படின்ற ஒர்க்கையும் அவர் எழுதியிருக்காரு. எந்த எலிமெண்ட்ஸ்ல இருந்து இதை எழுதியிருக்காருன்னா ஹெலனிஸ்டிக் மாடல். அதாவது ஹெலனிஸ்டிக் அப்படின்றது இட்ஸ் லைக் அ கிளாசிக்கல் பீரியட், அந்த பீரியடை சேர்ந்த ஒரு மாடலை வச்சுதான் இதை வந்து எழுதியிருக்காரு. ஸோ ஒரு ஒர்க்லயுமே இட்ஸ் கோயிங் டு பி அ டிஃப்ரெண்ட். இதுக்கு முன்னாடி எழுதின ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லால இட்டாலியன் மாடல், ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெலனிஸ்டிக் மாடல். ஸோ இது எல்லாத்தையுமே we should concentrate. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்காடியா அப்படின்ற இந்த பிளேவை யூஸ் பண்ணி தான் இந்த ஒர்க்கை யூஸ் பண்ணி தான் ஷேக்ஸ்பியர் த கிரேட் ரைட்டர் borrows the theme from this for Gloucester's characters subplots of King Lear. So ஷேக்ஸ்பியர் எழுதின ஒரு கிரேட் பிளே தான் கிங் லேயர். இந்த கிங் லேயர்ல வரக்கூடிய ஒன் ஆஃப் த கேரக்டர் தான் க்ளோசெஸ்டர். ஸோ இந்த க்ளோசெஸ்டருக்கான அந்த சப்ளாட்கான அந்த தீமை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்ல இருந்து அவர் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் சிட்னிஸ் காம்ஸ் அப்படின்றது இட்ஸ் ரிட்டன் ஃபார் சிட்னி அண்ட் ரிட்டன் பை சிட்னி அண்ட் அவங்களோட சிஸ்டர் மேரி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த ஒர்க்கை நம்ம என்னவா கன்சிடர் பண்றோம்னா இட்ஸ் லைக் 16th century paraphrase of poems and English words. இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல எழுதப்பட்ட 16th century சேர்ந்த paraphrase ஒர்க் அப்படின்னு இதை வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா an apology for poetry. ஸோ இந்த ஒர்க் நம்ம பிலிப் சிட்னி அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் திங்க் we should give a concentration for apology for poetry. சிட்னி அப்படின்ற நேம் கேட்டாலே நமக்கு என்ன ஒர்க் ஞாபகம் வரணும்னா apology for poetry. பிகாஸ் இந்த ஒர்க் தான் நம்ம என்னவா கன்சிடர் பண்றோம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் ஒர்க் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ இந்த ஒர்க்கை எழுதினதுக்கு அப்புறம் தான் பிலிப் சிட்னிக்கே வந்து ஃபர்ஸ்ட் கிரிட்டிக் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்ற ஒரு நேமே வந்து அவருக்கான ரெகக்னிஷனா கிடைச்சது. ஆக்சுவலா இவர் வந்து அந்த ஒரு பிளான்ல இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க்கா நினைச்சு அவர் எழுதல. இட்ஸ் லைக் அண்ட் ரிப்ளை, வேற ஒரு ரைட்டர் எழுதின ஒரு ஒர்க்குக்கான ரிப்ளையா தான் இதை எழுதினாரு. பட் இட்ஸ் கம்ப்ளீட் ஆஸ் அ கிரிட்டிக்கல் ஒர்க்கா எல்லாருமே இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு அப்புறமேட்டு வந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல வந்த ரைட்டர்ஸ் எல்லாருமே இந்த ஒர்க்கை வந்து ஒரு மாடலா தான் வச்சிருக்காங்க, கிரிட்டிக்கல் ஒர்க்குக்கான ஒரு மாடலா. ஸோ இந்த apology for poetry அப்படின்றதுக்கான இன்னொரு நேம் என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் ஆஃப் poetry அப்படின்றது தான். இந்த ஒர்க் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் ஒர்க் இன் இங்கிலீஷ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது எப்போ எந்த பீரியட்ல எழுதியிருக்காரு அப்படின்னா 1580s அண்ட் பப்ளிஷ் பண்ணப்பட்டது வந்து 1595ல. ஸோ ரிட்டன் பண்றது ஒரு இயர், பப்ளிஷ் பண்றது இன்னொரு இயர். ஸோ இயரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம கான்சென்ட்ரேஷனா இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஒர்க் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாருக்கான ரிப்ளை அப்படின்னா ஸ்டீஃபன் ஹூசன் அப்படின்ற ஒரு கிரேட் ரைட்டர் இருக்காரு. ஸோ அவரோட ஒர்க் தான் த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் அப்படின்றது. ஸோ ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் அப்படின்றதுல பொயட்ரி அப்படின்னாலே அது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லா ஃபேக், அது வந்து ஒரு லையான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி 4 அலிகேஷன்ஸ் அப்படின்னா 4 சார்ஜஸ் பொயட்ரிக்கு எகெயின்ஸ்டா 4 சார்ஜஸை வந்து ஸ்டீஃபன் ஹூசன் இந்த ஒர்க்ல வந்து சொல்லியிருப்பாரு. அது எல்லாமே இல்ல, பொயட்ரி அப்படின்றது இட்ஸ் ஃபார் ஆல் ஃபார் திங்க், இது வந்து ஒரு மதர் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிலிப் சிட்னி வந்து அப்பாலஜி ஃபார் பொயட்ரியில இவரு சொன்ன ஒரு அலிகேஷன்ஸ்க்குமே ஒரு ரிப்ளையை வந்து அவர் கொடுத்திருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த அப்பாலஜி ஃபார் பொயட்ரி அப்படின்றத ஒரு மாடல் எக்ஸாம்பிளா வச்சுட்டு ஷெல்லி அப்படின்றவர், இவர் வந்து ஒரு ரொமான்டிக் பீரியடை சேர்ந்த ஒரு கிரேட் ரைட்டர். ஸோ இந்த ஷெல்லி அப்படின்ற ரைட்டர் தன்னோட ஒர்க்கான டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி அப்படின்ற ஒரு ஒர்க்ல இந்த ஒரு மாடலை வச்சுதான் எழுதியிருக்காரு. ஸோ இதோட நேமே வந்து பாத்தீங்கன்னா மைட் பி லிட்டில் சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். அது என்னன்னா த டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி அப்படின்றது சிட்னி எழுதின ஒர்க், டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி அப்படின்றது இவர் எழுதின ஒர்க், அதாவது ஷெல்லி எழுதின ஒரு ஒர்க். அண்ட் இது மட்டும் இல்லாம பொயட்ரி அப்படின்னாலே பிலிப் சிட்னிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இதை பொயட்ரியவே சிட்னி வந்து 3 கேட்டகரிஸா வந்து பிரிக்கிறாரு.
என்ன அப்படின்னா த சீஃப், அதாவது ரிலீஜியஸ் பொயட்ரி அப்படின்னு பிரிக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா பிலாசபிக்கல் பொயட்ரி, இமேஜினேட்டிவ் பொயட்ரி அப்படின்னு 3 கேட்டகரைஸா பிரிக்கிறாரு. இது எல்லாமே தன்னோட ஒர்க்கான அப்பாலஜி ஃபார் பொயட்ரி அப்படின்ற ஒரு ஒர்க்ல தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அண்ட் இதுல பொயட்ஸ்க்கான ஒரு ரைட் பொயட், ஒரு குட் பொயட் ஒரு போயமை எப்படி கம்ப்ரெஸ் பண்ணணும், ஒரு பொயட் ஒரு போயமை எப்படி எழுதணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இமேஜினேட்டிவ் பொயட்ரி அப்படின்ற இந்த ஜானரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பொயட்ரி எப்படி பேசிக்கலா எழுதுவாங்க, அதுல பேசிக்கலா ஒரு பொயட்ரி அப்படின்றதுல என்ன இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்த we have to teach, ஒரு விஷயத்த ஒரு மாரல் திங்கியோ இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த we have to teach. அது மட்டும் இல்லாம ஒரு போயமை ஒரு ரைட்டர் அல்லது ஒரு பொயட் ஒரு ரீடர் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு டிலைட்ஃபுல்னஸ், ஒரு ஹாப்பினஸ் மூலமா ஹாப்பினஸ் வந்து அந்த பொயட்டுக்கோ அல்லது அந்த ரைட்டருக்கோ வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கணும், ஒரு ரீடருக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த இமேஜினேட்டிவ் பொயட்ரி அப்படின்றதையே இந்த அப்பாலஜி ஃபார் பொயட்ரி அப்படின்ற ஒர்க் மூலமா அவர் வந்து சொல்லியிருப்பாரு. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.